இந்த மாதிரி என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த வியாபாரியும் தன்னுடைய மருமகன் 2 பேருமா சேர்ந்து அவர் தேடி போறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு போதி மரத்தடியில் அவர் வந்து தியானத்தில் இருக்கார். அவர் காலில் போய் விட்டுறாங்க. ஆஹா சுவாமி, ரொம்ப பெரிய ஒரு தவறு பண்ணிட்டோம், நாங்கள் வந்து ரொம்ப சின்னத்தனமாக நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிட்டோம், நீங்கள் எங்கள் மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் போய் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுந்து பார்க்குறாங்க. ஆஹா, நீங்கள் தானே நான் ஏன் இப்படி வந்தீங்கன்றப்போ, இல்லை சுவாமி நாங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நீங்கள் எல்லாம் மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, எப்போவுமே வந்து மகான்கள் வந்து உங்களுடைய சொத்தை ஆசைப்பட மாட்டாங்க, உங்களுடைய உண்மையை தான் ஆசைப்படுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே உண்மையாக இது, நீ உண்மையை தான் நீ காப்பாற்றும், உன்னுடைய பொய் வந்து உன்னை காப்பாற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ கொண்டு வந்த எல்லா விதமான செல்வங்களும் திரும்பி வரும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாடும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையும் மாமனாரும் 2 பேரும் திரும்பி போகிறச்சு. அங்கே படகுல பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாங்களோ எல்லாமே திரும்பி வந்துடுது. அப்போது அவங்க தன்னுடைய ஊருக்கு பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போது தன்னுடைய ஊருக்கு கிட்ட அந்த நதி வந்து ரொம்ப கிட்ட ஊர்கிட்ட வரச்ச பார்த்தீங்கன்னா அங்கே தூதர்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறாங்க, இல்லை நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் போய் எங்கள் மனைவி கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வாங்க, கடற்கரை கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீலாவதி கலாவதி 2 பேருமே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப பக்தி சத்தியா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்த தூதர்கள் வந்து சொல்கிறாச்சு, ரொம்ப சந்தோஷமாக நம்மளுடைய கேள்விக்கான விடை கிடச்சிருச்சு, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சத்யநாராயண சுவாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாங்க. ஆஹா, நமக்கு வந்து எனக்கு விடை கிடச்சிச்சு, சந்தோஷமாக வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இப்போ நீலாவதி சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் உங்கள் அப்பாவும் உங்களுடைய வீட்டுக்காரர் வந்துட்டாரு, இப்போ ஆனால் நாம் வந்து விரதத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம விரதத்தை நிறுத்திட்டு போனால் அது ரொம்ப பெரிய தப்பு, அதை பார்த்துக்கிறேன், நீ விரதத்தை முடிச்சுட்டு நிம்மதியாக வந்து நீ வந்து கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நீலாவதி கிளம்பி போயிடுறாங்க. அப்போ கலாவதி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான விரதங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதங்களை எல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் வந்து தன்னுடைய கணவனை பார்க்குற அந்த ஒரு சந்தோஷத்தில் அவங்க அந்த நதி தீர்த்துக்கு அவங்க வந்து நதிக்கரைக்கு வந்து ஓடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட போக தூரத்தில் பார்த்தீங்கன்னா நதிக்கரைக்கிட்ட அவங்களுடைய அப்பாவும் என்னுடைய கணவரும் வந்துட்டு இருக்காங்க படகுல. இவங்க கிட்ட போக அந்த படகு ஆனது மூழ்கிட்டு இருக்கு. அப்போது என்னடா நம்ம கிட்ட போக படகு முழுதேன்னு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம், என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக முழுகிற மாதிரி வரைச்சு அவங்களுக்கு வந்து ஆஹா, அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்படியே மூர்ச்சை ஆகிட்டு, ஐயா நான் சுவாமி நான் பண்ண தவறு என்ன, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு அவங்க வந்து கேட்கறச்சு. அப்போ ஆகாசவாணிக்கு சொல்கிறாரு, சத்யநாராயண சுவாமி சொல்கிறாருன்னா, கலாவதி பூஜையெல்லாம் ரொம்ப சத்தையாக செஞ்ச எல்லா விதமான விஷயங்கள் செய்யாது அப்படின்னு சொல்றச்ச அவங்க அப்பயே வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அப்போ வீட்டுக்கு போய் பிரசாதத்தை எடுத்துகிட்டு வரைச்ச சாப்பிட்டு வரைச்ச என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பா தன்னுடைய கணவன்லாம் வந்துடுறாங்க. அப்போ சந்தோஷமாக அப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, அப்போ வந்து அந்த வியாபாரி தன்னுடைய தவறை வந்து உணர்றதாக, நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம், நம்ம பூஜையை பண்ணாதனால எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் அப்பவே வந்து தன்னுடைய வாக்கு வந்து நம்மளை காப்பாற்றுறது நினச்சி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சத்யநாராயண சுவாமி கிட்ட வந்து அவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த பந்தங்களோட சேர்ந்து அவர் சத்யநாராயண சுவாமிகிட்ட வந்து பக்தி ஸ்ரத்தையாக பண்ணுறப்போ அப்போலேருந்து அவர் ஒரு புதிய மனிதராக உருவாகிறாரு. தனக்கான எல்லா விதமான தன்னால் எல்லாருக்கும் எல்லாம் என்ன ஒரு உதவி முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு சத்யநாராயண சுவாமிக்கு மகா பெரிய பக்தராக இருந்த ஒரு எல்லா விதமான செல்வங்களையும் பார்த்து எல்லாருக்கும் நல்ல விதமான ஒரு உதாரணமாக இருந்து முக்தி அடையராக இருந்தது நான்காவது கதையோட அல்லது கேசுவாய பாம்நாதாய